கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மிக மிக முக்கியமான தலைப்பு குரட்டை, ஸ்னோரிங்னு சொல்வாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி க்யூர் ஆகும், என்ன மாதிரி பண்ணலாம், ஹோம் டிப்ஸ் இருக்கா, நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதுக்காக தான் முதல்ல நான் எப்போவுமே எல்லா டாபிக்ஸ்லையுமே என்ன காரணம்னால குரட்டை வருது அப்படின்றத சொல்வேன். ஸோ குரட்டைக்கான காரணங்கள் வந்து ஏதாவது காரணம் இல்லைன்னா குரட்டை வராது. ஸோ அதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்க்கலாம் வாங்க. முதல் காரணம் என்னென்னா, நம்மளுடைய மூக்கு அண்ட் தொண்டை பகுதிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தான் குரட்டை வரும். ஃபர்ஸ்ட் திங், மூக்கில் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், அதாவது மூச்சை உள்வாங்கி இழுத்து நம்ம நுரையீரல் போயிட்டு அதுக்கு எக்ஸ்கேலேஷன், அதாவது வெளியே காற்று விடுறோம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது. ஸோ அது எந்த வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா, காற்று நம்ம மூக்கு வழியாக போகும்போது மூக்குக்கு பின்புறமாக அடினாய்ட்ஸ்னு இருக்குது. அடினாய்ட்ஸ்னால் ஒரு என்ன சொல்கிறது, தூசி தடுப்பான் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த அடினாய்ட்ஸ் வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து கோல்டு டைமில் கொஞ்சம் ஸ்வெல்லிங்காக ஆகும் எல்லாருக்குமே. ஏன்னா அது தூசி வந்து தடுத்து நம்ம மூக்குக்குள்ளே போகக்கூடிய மற்ற பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் கூட தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அப்படி அது தடுக்காத பட்சத்தில் அதிலோட வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் உங்களுக்கு. அப்போது என்ன ஆகும், மூக்கு அடைப்பு வரும், சிலருக்கு தும்மல் வரும், சளி பிடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் வந்து குரட்டையை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த அடிநாய்டு பாதிக்க விடாமல் பார்த்துக்கணும். அடிநாய்டு பாதிப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து டெம்பரரியாக அந்த ஒரு கோல்டு வரப்போ அந்த குரட்டை, அந்த ஸ்னோரிங் ஃபீல் இருக்கும். ஒன் திங். ரெண்டாவது, அவங்களுக்கு தொண்டை பகுதியில் டான்சில்ஸ் இருந்தது, ரொம்ப நாட்பட்டு இருந்துகிட்டே இருந்தது. குழந்தைகளில் கூட அந்த டான்சில்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும், ஒரு கரெக்டான இன்ஹேலேஷன் எக்ஸ்கேலேஷன் இருக்காது. ஸோ அப்போ வந்து அவங்க மூச்சு திணறலால் அவதிப்படுவாங்க, படுத்துட்டு அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது, நைட்டு தான் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த ஸ்னோரிங் ஃபீல் இல்லைன்னா கூட அவங்க வந்து ஒரு ஏஜ்க்கு வர்றப்போ என்ன ஆகும்னா, அந்த டான்சில் அஃபெக்ட் ஆகிட்டு ஃபைனலி வந்து அவங்களுக்கு அது ஃபுல்லி உள்ளே வந்து பிளாக் ஆகிட்டதுனால தூங்கும்பொழுது குரட்டை அப்படின்ற பிரச்சனையாக வரும். அப்போ வந்து அவங்களுக்கு டான்சிலைட்டிஸ் பெயின் இருக்காது, தொண்டை வலி இருக்காது, ஃபீவர் இருக்காது, ஆனால் அது குரட்டையில் இருக்கும். குரட்டை வரத்துக்கான இந்த 2 காரணங்கள் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். இன்னொரு விஷயம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து லங்ஸில் ஏதாவது டிஸார்டர்ஸ் இருந்தது, ப்ளூரசின்னு சொல்லுவாங்க, லங்ஸில் நீர் கோத்துட்டு இருக்கிறது, அதுக்கப்புறமா நியூமோனியா, காற்றுகள் வந்து லங்ஸில் வந்து அதிகப்படியான அளவில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அதிகப்படியான வியாதிகள் இருக்கும் பொழுது, ஆஸ்துமா இருக்கும்போது, அதனால் அவங்களுக்கு ட்ரக்கியா, நம்மளுடைய மூச்சுக்குழல் வந்து ஃபுல்லாக கோழை பொருளால் அடைச்சிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்னோரிங் வரத்துக்கு காரணங்கள் இருக்குது. ஸோ முக்கியமாக நமக்கு குரட்டை வருதுன்னா ஏதாவது ஒரு மூச்சு தொந்தரவு இருக்கும். மூச்சு தொந்தரவு இல்லாத பட்சத்தில் குரட்டை வராது. அப்படி வந்தாலும் அது 1 or 2% ரேராக தான் இருக்கும். இந்த மூச்சு தொந்தரவுகளில் இப்போ நான் சொன்னது டான்சிலைட்டிஸ் ஆகட்டும், அடினாய்டைட்டிஸ் ஆகட்டும், உங்களுக்கு சைனசைட்டிஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அதுவும் காது பிரச்சனைகள் வரும், தொண்டை வலிக்கும், ரன்னிங் நோஸ் கூட இருக்கலாம். இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இருந்தால் மூக்குக்குள்ளே வந்து சின்ன சின்ன கட்டிகள் வந்து மூக்கு அடைப்பு வந்து அதன் மூலமாக அவங்களுக்கு மூச்சு திணறலால் நைட்டு தூங்கும்போது ஸ்னோரிங் வரலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி காரணங்கள் நான் சொன்ன வந்து ஒவ்வொரு காரணங்களுக்கும் வந்து இப்போ நீங்கள் போய் எல்லாருக்கும் எல்லா காரணமும் இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதை தவிர்த்து நம்ம குரட்டைக்கு வந்து ஏதாவது இன்ஹேலேஷன் பண்ணலாம், ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு இந்த மாதிரி ஆயில்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி பார்க்கலாம், இன்டேக்லாம் வேண்டான்ற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த காரணங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் குரட்டையிலேருந்து வெளிப்பட முடியும். ஸோ அதனால் எந்த காரணங்கள்ன்றதை உங்களுடைய பர்டிகுலர் டாக்டர்கிட்ட சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக நம்ம அறவே தவிர்த்துக்க முடியும். அதையும் தவிர்த்து குரட்டைக்கு சின்னதாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டீம் இன்ஹேலேஷன் தான். அந்த இன்ஹேலேஷன், அதாவது நம்ம வந்து மூச்சு காற்று உள்வாங்கி வெளியே இழுக்கிறது ஈஸியாக இருக்கணும்னா நம்ம வந்து ஸ்டீம் இன்ஹேலேஷன் பண்ணலாம். அது பண்ணும்போது அதில் நல்ல கொதிநிலையில் இருக்க தண்ணியில் நல்ல மின்ட் போடலாம், மின்ட் போட்டு அதை இன்ஹேல் பண்ணலாம். இல்லைனா வேப்பிலை அதை போட்டு நல்லா இன்ஹேல் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து கேம்ஃபர் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கற்பூரம் போட்டு சூடு பண்ண எண்ணெயை அதில் ஊற்றி இன்ஹேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2-3 மெத்தட்ஸ் பண்ணிங்கன்னா மூச்சு விட்டு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது தவிர்த்து சந்தேகங்கள் இருந்தால் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.